முன்னொரு காலத்தில் ருரு என்ற அசுரன் மாகாளி தேவியுடன் ஏற்பட்ட போரில் கொல்லப்பட்டான். தன் தந்தையின் மரணத்தால் கோபமும் பழிவாங்கும் வெறியும் கொண்ட அவனது மகன் வஜ்ராசுரன் சிவபெருமானை பழிவாங்க ஒரு பெரும் அசுரப்படையை திரட்டினான். அந்த சமயத்தில் சிவபெருமான் உஜ்ஜயினியில் உள்ள மகாகாளவனக் காட்டில் ஆழமான தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். தியானத்தில் இருந்த சிவபெருமானைத் தாக்கும் நோக்குடன் வஜ்ராசுரனும் அவனது அசுரப்படைகளும் அவரை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடிவந்தனர். அவர்கள் வருவதைக் கண்ட சிவபெருமான் தனது கையில் இருந்த டமருகத்தை உடுக்கையை எடுத்து பலமாக முழங்கினார். அந்த உடுக்கையிலிருந்து வெளிப்பட்ட பிரம்மாண்டமான ஒலியின் உக்கிரத்தைத் தாங்க முடியாமல் வஜ்ராசுரனும் அவனது ஒட்டுமொத்த அசுரப்படையும் அந்த இடத்திலேயே கணப்பொழுதில் எரிந்து சாம்பலாகி அழிந்தனர். இந்த நிகழ்வுக்குப் பிறகு சிவபெருமான் அந்த புனித இடத்தில் டமருகேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் லிங்க வடிவில் எழுந்தருளினார். வழிபாட்டுச் சிறப்பு: உஜ்ஜயினியில் உள்ள இந்த டமருகேஸ்வரரை மனமுருகி வழிபடும் பக்தர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கி ஆன்மா தூய்மை பெறும். மேலும் வாழ்வில் வரும் தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் நீங்கி அனைத்து முயற்சிகளிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது ஐதீகம்.